ஹாய் கைஸ், இந்த மாதிரி ரீல்ஸ் இப்போ நிறைய ட்ரெண்டில் இருக்குது. இதில் நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களோட மெயின் டார்கெட் யார் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இதில் என்ன அப்படின்னா ஈஸியாக இவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, நான் 2-3 வயசு குழந்தை வச்சுருக்கேன், நான் ஒர்க்கு விட்டுட்டேன், இதில் என்னோட ஒர்க்கை ஃபுல் டைமில் செட்டில் பண்ணிட்டேன், ஸோ இதில் தான் என்னோட டோட்டல் லைஃப் இருக்குது, ஸோ இதை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை வேறு யாருக்கோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வேலை தேடிட்டு இருக்கோம், ஏன் நம்மளும் இதை பண்ண முடியாதா அப்படிங்கிற தாட் வரும். ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் ஸ்கேம் இல்லையாங்கிறத விட நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தான் பார்க்கணும். இன்னமும் இதில் பே பண்ணிவிட்டு அமௌண்ட்டு கட்டி ஏமாந்துட்டு ஏர்ன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நான் பணம் கட்டி ஏமாந்துட்டேன், இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு. பட் இது முன்னாடியே நானும் 1 வருஷமாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். முதல் பிஸ்குருக்கல்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ டிஜிட்டல் ப்ரோனர்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ இந்த பிஸ்குருக்கல்லேருந்து இந்த டிஜிட்டல் ப்ரோனருக்கு எந்த ஒரு வித்தியாசமாக, ரெண்டுமும் ஒரே கான்செப்ட் தான். ஸோ இதை பற்றி நான் புதுசாகவோ இல்லை வேறு ஏதோ பண்ணி நான் திரும்ப அதை பற்றி பேசி நான் ரிப்பீட்டடாக அதே தான் திருப்பி பேசிகிட்டு இருக்கணும். ஸோ எனக்கு அது அவசியம் இல்லை. அண்ட் உங்களுக்கும் அது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கூகுளில் போய் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பிஸ்குருக்கல் ஸ்கேம்னு போடுங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்கேம்னு போடுங்க, டிஜிட்டல் ப்ரோனர் ஸ்கேம்னு போடுங்க. நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. A2D அவ்வளோ பெரிய சேனல் வீடியோ போட்டுமே நீங்கள் திருந்தலை அப்படின்னா யார் திருந்துவா? அவ்வளோ பெரிய வீடியோ போட்டு தான் அது லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போச்சு, லேக்ஸ் கணக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சும் அந்த அவ்வளோ பெரிய வீடியோ போட்டும் நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணாமல் உடனே போய் மணி பே பண்ணீங்கன்னா இது யாரோட தப்பு? ஏமாத்துறவங்களோட தப்பு இல்லை, உங்களோட ஏமாறவங்களோட தப்பு தான். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது.